இந்த உலகத்தில் வாழ்கிற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் 2. நம்மெல்லாம் ஸ்பைடரை தனியாக பார்த்துருப்போம், கிராபை தனியாக பார்த்துருப்போம். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். பேரில் இருக்க மாதிரியே இது ஜப்பானோட கடல் பகுதிகளில் காணப்படுற ஒரு வகையான நண்டு. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிராப்னு கூட சொல்லலாம். இதோட உடம்பு கிட்டத்தட்ட 30லிருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஆனால் இதோட கால் கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் வளரும். என்னதான் இதோட கால் பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதனால் இது வேட்டையாடெல்லாம் போகாது. இறந்து போன மீன்கள் அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த வகை நண்டுகள் கடலோட ஆழத்தில் தான் வாழும். ஃபீமேல் கிராப் கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு 1.5 மில்லியன் முட்டை வர போடும். ஆனால் அதில் சர்வைவ் ஆகிறது என்னமோ கொஞ்சம் தான். பாம்பு தோல் ஒலிக்கிற மாதிரி இந்த நண்டும் அதோட ஷெல்லை விட்டுட்டு வெளியே வரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மால்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடிப்பட்டு அதோட கால் உடஞ்சிருந்தா கூட இந்த மால்ட்டிங் பண்ணும்போது அது திரும்பவும் வளர்ந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ஜப்பானில் பேசிக்கிறாங்க. இது மாதிரி வீடியோஸை தவறாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.